அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படிங்கிற தேர்வு வருகிற ஜூலை 12, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் அப்படிங்கிறது சனிக்கிழமை அப்படிங்கிறது நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த தேர்வுக்கு ரொம்ப பிரத்யேகமாக நீண்ட நாட்களாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருப்பீங்க. ஏன்னா சிங்கிள் எக்ஸாம் உடனடி வேலை அப்படிங்கிறதுனால. ஸோ அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் அந்த தேர்வு கூடத்தில் நம்ம தவிர்க்க வேண்டிய 3 காரியங்கள், பின்பற்ற வேண்டிய 3 காரியங்கள் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ முதலாவது தவிர்க்க வேண்டிய 3 முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ கேள்வித்தாள் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கிய உடனே முதல் கேள்வி அப்படிங்கிறத பார்த்த உடனே ஒருவேளை நீங்கள் படிக்காத கேள்வியாக இருந்தால் ஒரு பயம் அல்லது ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது ஏற்படும். உடனே நமக்கு வந்து அடுத்தடுத்த கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கடினமாக தான் தோன்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கக்கூடாது. ஸோ நோ கன்ஃபியூஷன், அதே மாதிரி நோ ஹெசிடேஷன். நமக்கு வந்து ஹெசிடேஷன் அப்படிங்கிற தயக்கமும் கூடாது, கன்ஃபியூஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமும் கூடாது. இரண்டாவது காரியம் அப்படிங்கிறது, அநேகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலம்புறது உண்டு. நல்ல நிறைய தேர்வு எழுதினவங்க கூட, நல்லா படிச்சு பரிச்சயமானவங்க கூட ஒரு விஷயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நேர மேலாண்மை அப்படிங்கிறதுக்காக, நேர மேலாண்மை அப்படிங்கிறது குறிப்பாக ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரியலனா அதுலேயே நேரத்தை ஓட்டிகிட்டே இருக்கிறது. ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரியலனா அதுலேயே நேரத்தை ஓட்டிட்டு இருக்கக்கூடாது. ஸோ உடனடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரிந்த கேள்விகளுக்கு வேகமாக விடையளிக்கணும். ஸோ தவிர்க்க வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ தெரியாத கேள்விகளுக்கு நேரத்தை வீணடிக்கக்கூடாது. மூன்றாவது நம்ம தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பாக எல்லா கேள்விகளுமே நம்ம படிச்சது மாதிரி தான் இருக்கும். சில கேள்விகள் அப்படிங்கிறது எங்கிருந்து கேட்கப்பட்டதாகவே தெரியாது. அப்படி உண்டான கேள்விகளுக்கு என்ன சொல்றேன்னா விட்டுட்டு வந்துடக்கூடாது. இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்காம விட்டுட்டு வந்துடக்கூடாது. தவிர்க்க வேண்டிய 3 காரியங்கள். ஸோ பதற்றமோ குழப்பமோ அடையக்கூடாது. ரெண்டாவது அப்படிங்கிறது வந்து நேரத்தை வீணடிக்க கூடாது. மூன்றாவது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேள்விகளையும் விட்டுட்டு வந்துடக்கூடாது. இது தவிர்க்க வேண்டியது. பின்பற்ற வேண்டிய 3 முக்கியமான காரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து கான்ஃபிடன்ஸ். நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் 200 கேள்விகளுக்கும் என்னால் ஆன்சர் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை மனநிலையோடு அந்த கேள்வித்தாள்களை நம்ம வந்து அணுகணும். பின்பற்ற வேண்டிய முதல் காரியம். ரெண்டாவது அப்படிங்கிறது தெரிந்த கேள்விகளுக்கு விறுவிறுன்னு அந்த மாதிரி பதில் அளிச்சுட்டு தெரியாத கேள்விக்கு யோசித்து பதிலளிக்க வேண்டும். ஸோ நேரத்தை வந்து வீணடிக்க கூடாது. கண்டிப்பாக இந்த முறை தேர்வு அப்படிங்கிறது, ஏன்னா இது சிங்கிள் எக்ஸாமா இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தரமாக தான் இருக்கும். குறிப்பாக தமிழ் கேள்விகளாக இருந்தாலும் சரி, அதே